கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷனாக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பிசிசிஐ இருந்து கன்ஃபார்மான தகவல் அப்படிங்கிறது வரல. அதாவது 8 பேர் ரீடைன் லிஸ்ட்டில் இருக்காங்களா, 4 பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ 4 பேர் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி எல்லா டீம்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய 70% மெம்பர்ஸ் வெளியில் போயிடுவாங்க. ஏதோ இருக்கக்கூடிய 4 ஸ்டார் பிளேயர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அதனால தான் பிசிசிஐ கிட்ட 8 டீம் என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா ரீடைன் லிஸ்ட்டை ஒரு 8 பேர் வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா 8 பேர் ரீடைன் பண்ணிட்டா இன்னும் 3 பேர் தானே 11 ஆடுறக்கு. நல்லா குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே பெஞ்ச் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதனால பிசிசிஐ கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஆர்டிஎம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போது இந்த மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். ஸோ மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமும் யாரை கழட்டி விட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் முழுக்க ஆர்சிபியை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஆர்சிபியில் இந்த வருஷம் ஸ்குவாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்குவாடுங்க. ஒரு நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் இருந்திருந்தாரு, சிராஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் இந்த ஸ்குவாடு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மேட்சஸ் வின் பண்ணி டாப் 2க்கு கூட போயிருக்கலாம். மேபி ஃபைனல் வரைக்கும் போயிருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இந்த சீசன் முடியாமல் போயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது அடுத்த சீசனில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும், அதை தாண்டி யாரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான தினேஷ் கார்த்திக் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங் ரோலில் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் எடுக்கணும். இது எல்லாமே மெகா ஆக்ஷனுக்கு பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரை ரீடைன் பண்ணலானுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் தினேஷ் கார்த்திக் இல்லை. ஸோ கண்டிப்பாக தினேஷ் கார்த்திகை ரீடைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவர் வேறு டீமுக்கும் போக மாட்டார், நம்ம டீமுக்கும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு விஷயம் தான். அப்படி பார்க்கும்போது அந்த 4 பேரை சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுடைய ஃபாரின் பேட்ஸ்மேனோட லிஸ்ட்டு பாருங்கள். ஃபேப் டு பிளஸி இருக்காரு, அவரும் ரொம்ப முக்கியம் தான். கேமரூன் கிரீன் இருக்காரு, அவரும் ரொம்ப முக்கியம் தான். வில் ஜாக்ஸ் இருக்காரு, ரொம்ப முக்கியம். அதை தாண்டி மேக்ஸ்வெல் இருக்காரு, கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்கு, மேக்ஸ்வெல் ஏதாவது ரிட்டையர்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரா, இந்த வேர்ல்டு கப் எப்படி ஆட போறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஸோ மேக்ஸ்வெல்ல ஒரு பெண்டிங் லிஸ்ட்ல வைப்போம். அப்படி பார்த்தா கூட அந்த 4 பேர் யாரா இருக்கும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் கணக்கு போனோம்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, வில் ஜாக்ஸ் வேணும், கேமரூன் கிரீன் வேணும். அப்படி பார்க்கும்போது சிராஜோ வேணும். அதை தாண்டி அவங்களுடைய ஃபாரின் ஆப்ஷனான கேமரூன் கிரீன் இருப்பாராங்கிறது ஒரு டவுட்டு. இதை தாண்டி நம்ம வில் ஜாக்ஸ்ல ஒரு பக்கம் இருந்தாலும் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற லிஸ்ட் பார்ப்போம். கிட்டத்தட்ட முக்காவாசி டீமே வந்துடுது. இதில் எப்படி 4 பேர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஆர்சிபி ஃபேன்ஸுடைய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக விராட் கோலி நம்பர் 1ங்க. அவர் ஒருத்தர் இந்த ஒரு 11ல் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்லலாம். மற்ற யாரை வேணாலும் கழட்டி விட்டுக்கோங்க, ரீடைன் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஆனால் கன்ஃபார்ம் விராட் கோலியும் சிராஜும் இந்த லைனப்பில் இருப்பாங்க. விராட் அண்ட் சிராஜை மாற்றவே முடியாது. சிராஜை விட்டு நீங்கள் ஆப்ஷனில் விட்டு எடுக்கிறதுக்கு தைரியம் இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் சிராஜை விட்டால் எல்லா டீமுமே மினிமம் 8 to 10 கோடி வரைக்கும் போராடுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உனாட்கட்டுக்கே 10 கோடி 12 கோடி போகும்போது கண்டிப்பாக சிராஜை வந்துட்டு எல்லா டீமும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி வர்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் 100% ஸ்வர். அதை தாண்டி ரஜத் பட்டிதரை விடவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த 10 வருஷத்துக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னா ரஜத் பட்டிதர் தான். ரஜத் பட்டிதர் இல்லாமல் ஆர்சிபி மிடில் ஆர்டர் இல்லை. ஆல்ரெடி தினேஷ் கார்த்திக் இல்லை, அதை மறந்துடக்கூடாது. அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் வேணும், ரொம்ப கஷ்டம். ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டில் டிகேக்கு பதிலாக ஒருத்தர் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்படி பார்க்கும்போது ரஜத் பட்டிதரையாவது மிடில் ஆர்டரில் வச்சுக்குவாங்க, பட்டிதரையும் விட மாட்டாங்க. இந்த 3 பேர் கன்ஃபார்ம். விராட் கோலி, சிராஜ் அண்ட் ரஜத் பட்டிதர் கன்ஃபார்ம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அப்படி பார்த்தா அந்த ஒரு ஸ்லாட்டில் யார் எடுக்கிறது? கேமரூன் கிரீன் எடுக்கிறதா, வில் ஜாக்ஸ் எடுக்கிறதா, ஃபேப் டு பிளஸி எடுக்கிறதா, இல்லை மேக்ஸ்வெல் எடுக்கிறதாங்கிறதா கேள்வி. இதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனையே. இதனால தான் 4 பேர் பத்தாது, 8 பேர் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்வோரா கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல வில் ஜாக்ஸை நான் சூஸ் பண்ணிடுவேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஃபேப் டு பிளஸி விட போகிறீங்களான்னு கேட்டால், ஸோ ஆப்வியஸாக அவர் அக்ஷனில் போனாலும் 10 கோடி 15 கோடி வரைக்கும் ஆர்சிபி ட்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க. ஏன்னா பேட் கமின்ஸுக்கே 20 கோடி வரைக்கும் போனவங்க ஃபேப் டு பிளஸி விட மாட்டாங்க. ஆனால் வில் ஜாக்ஸ் அக்ஷனில் போனார் அப்படின்னா 20 கோடி என்ன, கண்டிப்பாக 15 கோடி மினிமம் போவார். ஸோ வில் ஜாக்ஸை அவங்க விட்டு தர போகிறது கிடையாது. ஸோ வில் ஜாக்ஸை ரீடைன் பண்ணிட்டு ஃபேப் டு பிளஸி இன்னும் எவ்வளோ வருஷம் ஆட போகிறாருங்கிற விஷயத்தை கேட்டுட்டு அண்ட் மேக்ஸ்வெல்லுடைய ஃபார்மை பார்ப்பாங்க. அண்ட் கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஆர்சிபி டீமுக்கு அவசியம் தான். ஆனால் 17 கோடி, அதாவது விராட் கோலியை விட கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு. அவ்வளோ ரேட்டுக்கு அவர் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் கலட்டி விட்டுட்டு பொறுமையாகவே எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வில் ஜாக்ஸை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேப் டு பிளஸி நிறைய பேர் வந்துட்டு கோவப்படலாம், ஃபேப் டு பிளஸி வேணும்னு சொல்லி. ஆனால் வில் ஜாக்ஸை விட்டால் கிடைக்காதுங்க. ஃபேப் டு பிளஸி மினிமம் 3 வருஷம் தான் ஆடுவார். ஆனால் வில் ஜாக்ஸ் அடுத்த 10 to 12 வருஷத்துக்கு மிகப்பெரிய அசட் அப்படிங்கிறதுனால ஒரு கிறிஸ் கெயில், ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி ஆர்சிபியில் ஒரு ரோல் பண்ணாங்களோ அடுத்த 10 வருஷத்துக்கு வில் ஜாக்ஸ் பண்ண போகிறாரு.
ஸோ இயரெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பில் ஜாக்ஸ் தான். ஸோ ஃபைனலாக அந்த 4 பேர் யார் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக விராட் கோலி, ரஜத் பட்டிதர், சிராஜ், பில் ஜாக்ஸ் இப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சில பேர் வந்துட்டு கோவப்படலாம். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கேமரூன் கிரீன் இல்லை, மேக்ஸ்வெல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் 4 பேர்னு யோசிக்கும் போது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் வருவாங்க. சிராஜை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் அடுத்தது ஒரு 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் அதுக்கு மேலேயே விளையாடுவார். ஸோ அதனால் சிராஜ் மிகப்பெரிய பவுலிங் அசெட். ரஜத் பட்டிதர் பொறுத்த வரைக்கும் அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர் பிளானில் இருக்க போகிறாங்க. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்கில்லுக்கு அடுத்த ஒரு 5லேருந்து 6 வருஷம் ஆட போகிறாரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ் ஒரு 10 வருஷம். இயரை கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் தான். ஆனால் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஃபார்ம் அவுட் ஆனால் ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணிடுவார். அண்ட் கேமரூன் கிரீனோட ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அண்ட் நம்ம ஃபேப் டு பிளேசியோட இயர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால ஸோ யோசிச்சு கலந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பேர் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் அந்த 4 பேரை சூஸ் பண்ணுவீங்க? நான் சூஸ் பண்ணுறது கரெக்டாக ஏதாவது ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.